தமிழ்நாட்டில் புதிய டிஜிபி யார்? பட்டியல் அனுப்புவதில் தாமதம் ஏன்? வெளிவந்த பரபரப்பு தகவல்கள். தமிழ்நாட்டின் அடுத்த போலீஸ் டிஜிபி யார் என்ற செய்தி விவாதங்கள் சில நாட்களாகவே அதிக அளவுல பார்க்க முடிகிறது. 2.5 ஆண்டுகளை சர்வீஸில் மிச்சம் வைத்திருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர், 3.5 ஆண்டுகளை இன்னும் சர்வீஸில் வைத்திருக்கக்கூடிய ராஜீவ்குமார் ஆகிய இருவர்ல ஒருவருக்குத்தான் டிஜிபி பதவிகளை எல்லா நெறிமுறை விதிமுறைகளும் சட்ட அம்சங்களும் பொருந்தி போகிறது. 3 மாதங்களுக்கு முன்னரே, அதாவது மே மாதம் 2025 தொடக்கத்திலேயே யுபிஎஸ்சி என்கின்ற மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு புதிய டிஜிபிக்கள் பட்டியலை தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்திருக்க வேண்டும். தமிழ்நாடுதான் என்றில்லை, எந்த மாநிலத்தின் போலீஸ் டிஜிபி, காவல் தலைமை இயக்குநர் புதியதாக நியமனம் செய்யப்படுவதாக இருந்தாலும் 3 மாதங்களுக்கு முன்னரே அதற்கான பட்டியல் யுபிஎஸ்சி பார்வைக்கு போய்விட வேண்டும். தமிழ்நாட்டளவில் பார்த்தால் தற்போது டிஜிபியாக பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் 2025 பணி ஓய்வு பெற வேண்டும். சரியாய் சொல்வதென்றால் இன்றிலிருந்து 24ஆம் நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதியோடு சங்கர் ஜிவால் சர்வீஸ் முடிகிறது. விதிகளின்படி மே 2025 வாக்கில் புதிய டிஜிபி தேர்வுக்கான பட்டியலை யுபிஎஸ்சி பார்வைக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்திருக்க வேண்டும். அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது. அப்படி நடந்திருந்தால் இந்நேரத்திற்கு கோட்டை வட்டாரமும் போலீஸ் வட்டாரமும் புது டிஜிபியின் பெயரை எப்போதோ உலகிற்கு சொல்லி முடித்திருக்கும். டிஜிபி அந்தஸ்துல எப்போதுமே மாநில அளவுல 8 அல்லது 10 நபர்கள் வரை இருப்பார்கள். எத்தனை டிஜிபிக்கள் இருந்தாலும் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பேற்கிறவர் மட்டும்தான் காவல்துறையோட தலைமை இயக்குநர் என்கின்ற தலைமை அலுவலராக முடியும். பிரகாஷ் சிங் என்பவர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படியே எல்லா மாநில போலீஸ் டிஜிபி பணியிடங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. அதன்படி மாநில சட்டம் ஒழுங்கு போலீஸ் டிஜிபியாக பதவியேற்க போகிறவர் பதவியேற்கும் நாளிலிருந்து பணி ஓய்வு காலம் என்பது குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் இருக்க வேண்டும். அந்த விதிகளின்படி தேர்வு பெற்று டிஜிபியாக வந்தவர்தான் சங்கர் ஜிவால். இப்போதும் அதே விதிமுறைதான், மாற்றத்திற்கு வாய்ப்பே இல்லை. சங்கர் ஜிவால் 1990ஆம் ஆண்டு இந்திய காவல் பணி வரிசையை சேர்ந்தவர். உத்தரகண்ட் மாநிலத்துக்காரர் இவர். அடுத்த நிலை சீனியாரிட்டியில 1992ஆம் ஆண்டு இஹாப வரிசையை சேர்ந்தவர்கள். புதுடெல்லிக்காரரான சந்தீப் ராய் ரத்தோர் முன்னாள் சென்னை போலீஸ் கமிஷனர். நெல்லையை சேர்ந்த வன்னிய பெருமாள், பீகாரை சேர்ந்த அபய் குமார் சிங் முன்னாள் சென்னை இணை கமிஷனர் மற்றும் ராஜீவ்குமார் இருக்காங்க. இந்த 4 விட சீனியர் இஹாப வரிசை 1990 அதாவது சங்கர் ஜிவால் வரிசையிலேயே இருக்கிறவர் ராஜஸ்தானை சேர்ந்த சீமா அகர்வால். இந்த 5 மட்டுமே இப்போது போட்டியில இருப்பவர்கள் என்ற கணக்கில் பார்த்தால் டிஜிபியாக பதவியேற்கக்கூடிய காலத்திலிருந்து பணி ஓய்வு காலத்துக்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் இவர்களுக்கு சர்வீஸ் பணிக்காலம் இருக்க வேண்டும். முதல்ல சீமா அகர்வால் பற்றி பார்ப்போம். ஜூன் 2026 பணி ஓய்வை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இவருக்கு மிச்சமுள்ள சர்வீஸ் காலம் 10 மாதங்கள் மட்டுமே. அடுத்ததாக அபய் குமார் சிங் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே இவருடைய சர்வீஸ் முடிகிறது. அதாவது இன்னும் 6 மாத காலமே இவர் காவல் பணியில இருப்பாரு. அதே போல வன்னிய பெருமாளுக்கு ஓராண்டு 7 மாத கால சர்வீஸும், சந்தீப் ராய் ரத்தோருக்கு 2 ஆண்டு 6 மாத காலங்களும், ராஜீவ்குமாருக்கு 3 ஆண்டுகள் 5 மாதம் சர்வீஸும் இருக்கிறது. இந்த 5 தவிர பஞ்சாபை சேர்ந்த மகேஷ்குமார் அகர்வால் முன்னாள் சென்னை போலீஸ் கமிஷனர் 1972 பிறந்தவர். இவருக்கு சர்வீஸ் இன்னும் 7 வருடம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் நாகை மாவட்டத்தை சேர்ந்த வெங்கட்ராமனுக்கு 2.5 ஆண்டுகள் இன்னும் சர்வீஸ் இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த வினித் தேவ் வாங்டேக்கு இன்னும் 5 ஆண்டுகள் சர்வீஸ் இருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சஞ்சய் மாத்தூருக்கு இன்னும் 2.25 ஆண்டுகள் சர்வீஸ் இருக்கிறது. இவர்கள் 4 டிஜிபி தகுதி பட்டியலில் இருக்கிறார்கள். அதே வேளையில இவர்கள் 4 அடுத்த நிலையான 1994ஆம் ஆண்டு இஹாப பேட்ச் வரிசையை சேர்ந்தவர்கள். சீனியாரிட்டியில சந்தீப் ராய் ரத்தோர், ராஜீவ்குமார், அபய் குமார் சிங், சீமா அகர்வால் மற்றும் வன்னிய பெருமாள் ஆகியோருக்கு 1992 பேட்ச் பின்னால் உள்ளவர்கள். 1992ஆம் ஆண்டு இஹாப ஐபிஎஸ் பேட்ச் வரிசை முன்னால் இருக்கும்போது அதற்கு பின் வரிசையான 1994ஆம் ஆண்டு இஹாப ஐபிஎஸ் பேட்ச் வரிசையை எப்படி தேர்வு செய்ய முடியும் என்ற கேள்வி எழலாம். கேள்வி எழுந்தால் கொள்கை முடிவு என்கின்ற ரெடிமேட் பதிலை மாநில அரசுகள் எப்போதுமே தயாரிப்பில் வைத்திருக்கும். இந்த நிலையில யுபிஎஸ்சி தேர்வு முறை எப்படி இருக்கும் என்பதனை பற்றியும் பார்க்கலாம்.
மாநிலத்திலிருந்து யுபிஎஸ்சி பார்வைக்கு பட்டியல் போன பின்னர் யுபிஎஸ்சி தலைவர், மத்திய உள்துறை செயலாளர், மாநில தலைமை செயலாளர், தற்போது டிஜிபி பொறுப்பு வகிக்கக்கூடிய அலுவலர், மத்திய காவல் படை இயக்குநர் தலைவர், மத்திய இணை ராணுவ படை இயக்குநர் தலைவர் ஆகியோரை கொண்ட குழு டிஜிபி பட்டியலில் இடம்பெற்றோரின் தகுதியை அலசி ஆராய்ந்தது. அதுல 3 தெரிவு செய்து மாநில தலைமை செயலாளருக்கு அனுப்பி வைக்கும். அங்கேதான் 3 யார் மாநில டிஜிபி என்ற முடிவெடுக்கப்படும். தேர்வின் போது 30 ஆண்டுகள் காவல் பணியாற்றி டிஜிபி தகுதிநிலை பெற்றிருப்பதோடு லெவல் 16 ஊதிய வரையறைக்கு மேலாக ஊதியம் பெறுபவராகவும் இருக்க வேண்டும். அப்படி பெறுகிறாரா என்பதையும் கணக்கில் கொள்வார்கள். மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சினை, பாதுகாப்பு, அரசின் முக்கிய முடிவு உள்பட காவல்துறையோட அத்தனை பிரிவையும் கட்டுப்படுத்தவும் உத்தரவிடவும் மொத்த அதிகாரம் படைத்த பதவிதான் இந்த டிஜிபி எனப்படக்கூடிய தலைமை டிஜிபி பதவி. காவல்துறையின் மைக் 1 என்கின்ற கிரீட அடையாளமும் இந்த பதவி வகிக்கக்கூடிய டிஜிபிக்கு தான் இருக்கிறது. மாநிலத்தின் முதலமைச்சரோடு ஹாட்லைனில் எப்போதும் எந்த நேரமும் பேசக்கூடிய சூழல் சட்ட ஒழுங்கு போலீஸ் டிஜிபியான தலைமை டிஜிபிக்கு மட்டும்தான் உண்டு. இந்த நிலையில பொறுப்பு டிஜிபி, இடைக்கால டிஜிபி என்று இப்போதுள்ள போலீஸ் டிஜிபி சங்கர் சிவாலே பதவியில தொடர்ந்து நீடிக்கிறார் என்றொரு சூழல் ஏற்பட்டால் அது உச்சநீதிமன்ற நெறிமுறை வழிகாட்டலை மீறுவதாகவே கருதப்படும். அதையும் கருதாது விஷயத்தை சாதாரணமாக கடந்து போனால் தேர்தல் நெருங்கும் காலகட்டத்தில் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் போய் இதை முறையிட்டால் யாரும் எதிர்பார்த்திராத புதிய டிஜிபியை தேர்தல் ஆணையமே உட்கார வைத்துவிடும். இதற்கிடையில போலீஸ் டிஜிபி சங்கர் சிவாலி முன்கூட்டியே ராஜினாமா செய்ய வைத்து தங்களுக்கு வேண்டிய அபய்குமார் சிங்கை டிஜிபி யார் கொண்டு வரவும் முயற்சி நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அத்துடன் மதுரை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் அந்த மனு இன்று விசாரணைக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில பரபரப்பான அரசியல் மற்றும் சட்ட ஒழுங்கு நிலைமை ஏற்பட்டிருக்கும் இந்த சமயத்துல புதிய டிஜிபி நியமன விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.